காலத்துல பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடந்து பயணம் செஞ்சு இந்த களிமண்ணை தங்களோட நாட்டுக்கு எடுத்துட்டு போய் பயன்படுத்த பலர் முயற்சி செஞ்சிருக்கிறார். 2019 நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில கூட இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் காஸ்மெட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி இதழில் வந்த கட்டுரையில கூட இதோட மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறது பயங்கரமா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இது சாதாரண களிமண்ணுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதான் இந்த ஆராய்ச்சி கட்டுரை குறிப்பிடுது. இந்த ஆராய்ச்சி கட்டுரைப்படி இந்த குறிப்பிட்ட களிமண் முல்தானி மிட்டியில 50க்கும் மேற்பட்ட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்கள் நம்ம தோள்கள் இயற்கையாக ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த கெமிக்கல்கள். இதுல மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு, நம்ம தோள்களை இறுக்கமா வச்சுக்கக்கூடியது. இதுல சிலிக்கா இருக்கு. சிலிக்கான் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். ரெசிபி நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த முல்தானி மெட்டியை நீங்க கரைச்சி இதை உங்க ரிஸ்ட் மணிக்கட்டோட உள்பக்கம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது, அப்படி இல்லனா கழுத்தோட பின்பக்கம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது. ஓவர் நைட் ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஃபுல்லா அந்த பேஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த இடத்துல எந்த ஒரு இரிட்டேஷன், சிவப்பா ஆகிறது, ரெட்னஸ், தடிப்புகள் எதுவும் உருவாகல அப்படின்னா முல்தானி மெட்டி உங்க உடலுக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு பேட்ச் டெஸ்ட். இந்த பேட்ச் டெஸ்ட் பண்ண பின்னாடி தான் நான் சொல்லக்கூடிய ரெசிபியை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா ஜெனரலா முல்தானி மெட்டி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தாதுங்க. இதோட pH அளவுகள் அப்படிங்கிறது 7.5. நம்ம தோல்களோட pH அளவுகளும் 7.5. கிட்டத்தட்ட நம்ம மனித தோலுக்கும் இந்த முல்தானி மெட்டிக்கும் எந்த வேறுபாடும் இருக்காது. அதனால தான் இதை அப்ளை பண்ணும்போது நம்ம தோல்கள் எந்த விதமான எரிச்சலோ இரிட்டேஷனோ உருவாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்து நம்ம ரெசிபி செய்முறைகளை போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த முல்தானி மெட்டியோட நிறம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பீச் கலர்ல இருந்தா ரொம்ப பெஸ்ட். இது ஒரிஜினல். ஆனா ஒருவேளை வெள்ளை நிறத்துல முல்தானி மெட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் கிடையாது. அது ப்ளீச் பண்ணப்பட்டிருக்கலாம், கெமிக்கலா ப்ளீச் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் முல்தானி மெட்டியா இருக்கணும். ரெண்டாவது உங்களோட ஸ்கின் டெஸ்டிங் ஏற்கனவே செஞ்சு காமிச்ச ஸ்கின் டெஸ்டிங் நீங்க பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் என்ஷூர் பண்ணிட்டு தான் ரெசிபி தயாரிப்பு முறைக்குள்ளே நம்ம போகும். 1950களில் கமலாதேவி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காங்க. இது ஒரு உண்மை கதை தான். இதுக்கான டாக்குமெண்டேஷனை கீழே நான் அட்டாச் பண்ற பாத்துக்கோங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மிகவும் வெப்பமான பகுதி வட இந்தியால. இவங்களுக்கு தங்களோட முகம் மற்றும் கழுத்து பகுதி ஃபுல்லா சிஸ்டிக் அக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பரு, தீவிரமான முகப்பருவா பல இடத்துல உருவாகுது. சின்ன வயசுல அந்த காலத்துல தோல் நோய் நிபுணர்கள் கிடையாது, காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் சாதனங்கள் கிடையாது அதிகமா. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் இயற்கையான விஷயங்கள், லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஆனா அந்த முகப்பரு அவ்வளவு அவலட்சணத்தை உண்டாக்குனதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, போக மாட்டாங்க. இப்போ இந்த கமலாவோட பாட்டி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரெடிஷனல் ஹீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு மூதாட்டிகிட்ட கூட்டு போறாங்க. சாந்தி தேவி அப்படிங்கிற இவங்களே ஒரு பாட்டி. இந்த பாட்டி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு ரெசிபி இதை ஃபாலோ பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க. இந்த முல்தானி மெட்டியும் சில விஷயங்களும் சேர்த்து அப்ளை பண்றாங்க. இருந்தாலுமே சாந்தி தேவியோட அனுபவத்துல மிகவும் அதிகமான தோலில் பிரச்சனை கொண்ட ஒரு பேஷண்ட் அப்படின்னா அது கமலா தான். அதனால 6 மாசம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்றாங்க. தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இதை சரியான இடத்துல தேர்வு செஞ்சு அந்த இடத்துல தான் போய் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கிணறு, அந்த கிணறு சேக்ரட் வெல், புனித கிணறு மாதிரி அந்த கிணற்று நீரை மட்டுமே பயன்படுத்தி சில வகையான மூலிகைகளை அதுல சேர்த்து, தன்னோட தோட்டத்திலே விளையக்கூடிய மூலிகைகள் அதை சேர்த்து ஒரு மிக்சர் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. இதை தயாரிக்கிறதுக்கே தினமும் 3 மணி நேரம் ஆகுது. ஆனா 6 மாசம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வராங்க கமலாவுக்கு. 6 மாசம் முடிவுல கமலாவோட அந்த முகப்பொருட்கள் எல்லாம் முழுமையா மாறி, இன்ஃபேக்ட் தழும்பு கூட உருவாகாம மறைந்து போய், கூடவே தோள்கள் முன்னாடி பார்த்ததை விட ஒரு புதுவிதமான ஒளி வீசக்கூடிய தோள்களா மாறுறத நேர்ல பார்த்தவர் ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். என்னதான் சுதந்திரம் நம்ம வாங்கிட்டாலும் இன்னும் சில பிரிட்டிஷர்ஸ் நம்ம ஊர்ல இருந்தாங்க. சில அபிஷியல் பர்பஸ்க்காக அவங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. பொதுவா இந்த பிரிட்டிஷ்காரங்க பதிவு செய்வாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா பண்ணுவாங்க. அந்த வகையில டாக்குமெண்டேஷன்ல பதிவு பண்ணிருக்கிறாரு இந்த உண்மை சம்பவத்தை. உண்மையிலேயே இந்த ட்ரெடிஷனல் ஹீலிங் சொல்லக்கூடிய இந்த பாட்டி வைத்திய முறை என்ன மிகவும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலமா தான் நம்மளுக்கு இந்த கமலா, இந்த சாந்தி தேவி இவங்களை பத்திலாம் நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கமலா அவங்க வாழ்க்கையே மாறி போகுது. அவங்க ஒரு டீச்சரா மாறுறாங்க. பல பேருக்கு கல்வியோட சேர்த்து இந்த வீட்டு வைத்திய முறையும் சொல்லி தராங்க. கமலாவோட ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய ஒரு 87 வயது பாட்டி அவங்க சொன்ன ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெசிபி. ஹேர் மாஸ்க் தயாரிக்க சாந்தி தேவி பயன்படுத்திய பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் இந்த முல்தானி மெட்டி, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர். பைப்பு தண்ணீர் நம்ம கண்டிப்பா இந்த மாஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய கடினமான மினரல்ஸ், ஆர்வோ வாட்டர் மினரல்ஸ் வெளியெடுக்கிறது. இந்த கடினத்தன்மை கொண்ட சில மினரல் டெபாசிட்ஸ் நம்ம பைப் வாட்டர்ல இருக்கும். அந்த பைப் வாட்டரை இந்த களிமண்ல உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதோட பண்புகள் ப்ராப்பர்ட்டி போயிடும். அதனால ரோஸ் வாட்டர் அப்படிங்கிற பியூரிஃபைட் வாட்டர் தான் பயன்படுத்தணும். 1 டீஸ்பூன் தேன். இந்த தேன் அப்படிங்கிறது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனா இருக்கணும். இந்த தேன் கூட டைரக்டா விற்கக்கூடிய இருப்பாங்க, அதுல இருந்து புளிஞ்சு எடுக்கக்கூடிய டைரக்ட் இயற்கையான தேனா இருந்தா பெட்டர். 3 துளி வேப்ப எண்ணெய், நீம் ஆயில். தீவிரமான முகப்பருவுக்கு சாந்தி தேவியோட ஒரு சீக்ரெட் வெப்பனா இந்த வேப்ப எண்ணெய் 4 சொட்டு விடுவதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பிஞ்ச் நம்ம மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஆனா இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு மர பவுல் இல்லனா கிளாஸ், இது ரெண்டு தவிர வேற ஸ்டீல் அது யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது இதை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஏன்னா மெட்டல் இந்த களிமண்ணோட இன்டராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் காரணம். இதோட நேச்சுரல் எனர்ஜியை மெட்டல் குறைச்சிடுது. அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கிளாக் வைஸா இதை மிக்ஸ் பண்ணணும். அப்படியே மெதுவா அதை கலக்கி ஒரே பக்கமா கலக்கி அந்த மிக்சர் எடுக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, நம்ம முகத்துல அப்ளை பண்ற அளவுக்கு பதத்துல இருக்கணும். இந்த மிக்சரை தயாரிச்ச உடனே நம்ம கண்கள் தவிர மற்ற இடத்துல நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் கழுத்துல ஆரம்பிச்சு அப்புறம் முகம் பகுதி எல்லா பக்கமும் சர்க்குலர் மோஷன்ல நம்ம போட்டுட்டே வரணும். எல்லா பக்கமும் சர்க்குலர் மோஷன்ல இதை நம்ம போட்டு அப்ளை பண்ண பின்னாடி கரெக்டா 20 நிமிஷம் இதை விடணும், காய் விடணும். ஆனா 20 நிமிஷம் கழிச்சு உடனே நீங்க வெதுவெதுப்பான தண்ணியில அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்ல மெதுவா அதை தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணும்போது இது மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட், அதாவது நம்ம தோல்கள் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் நச்சுக்கள் இதெல்லாம் எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறது, உதிர்ந்து விழுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது.